ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆவணி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை, அதுவும் பாத்திரபத அமாவாசை. இப்படிப்பட்ட ஒரு அமாவாசை வர்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அன்றைய தினம் கல்லுப்பு அப்புறம் மஞ்சள் வைத்து நீங்க செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆவணி அமாவாசை அன்னைக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதத்துலேயும் அமாவாசை தினங்கள் ரொம்ப முக்கியமான தினம். அந்த தினத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் நமக்கு பல நன்மைகளை கொடுக்கும். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த வருஷம் நமக்கு வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. பொதுவாக பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அது இல்லாம உக்கிர தெய்வங்களுக்கும் நிறைய பேர் வழிபாடு செய்வாங்க. அமாவாசை தினத்துல மகாலட்சுமி தாயார் வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இருளும் நீங்கி அமாவாசை கழித்து நிலவு எப்படி வளர்ந்துகிட்டே போகுதோ அதே மாதிரி நம்மளோட செல்வ நிலையும் வளர்ந்துகிட்டே போகுமா. அப்படிப்பட்ட மகாலட்சுமி பரிகாரம் ரொம்ப முக்கியம். ஆவணி அமாவாசை சரி, அது என்ன பாத்திரபத அமாவாசைங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். சொல்ல போனா கிருஷ்ண ஜெயந்திக்கு வரக்கூடிய இந்த காலம் கிருஷ்ணபட்ச காலம்னு சொல்லுவாங்க. இந்த நாட்கள்ல வரக்கூடிய அமாவாசையை தான் பாத்திரபத அமாவாசைன்னு சொல்றோம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா கிருஷ்ணபட்ச காலத்துல வரக்கூடிய அமாவாசை தான் இந்த ஒரு பாத்திரபத அமாவாசை. மற்ற அமாவாசைக்கும் இதுக்கும் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அது வரக்கூடிய காலம் மட்டும்தான் வேறுபடுது. இருந்தாலும் ஆடி அமாவாசை மாதிரி பல முக்கியமான அமாவாசையில தவற விட்டவங்களுக்கு இந்த ஒரு அமாவாசை ஒரு வரப்பிரசாதம். பொதுவா அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது பித்ருக்கள் வழிபாடு, திதி தர்ப்பணம் கொடுக்கறது, வீட்டுல பித்ருக்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யறது. இதுதான் நம்ம அமாவாசை அன்னைக்கு பண்ண வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகள், பூஜை முறைகள். முதல்ல ஆகஸ்ட் 22ஆம் தேதி அமாவாசை திதி எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆகஸ்ட் 22 வெள்ளிக்கிழமை பகல் 12 மணி 54 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை திதி ஆகஸ்ட் 23ஆம் தேதி சனிக்கிழமை பகல் 12 மணி 29 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. ஆக மொத்தத்துல வெள்ளிக்கிழமை காலையில 12:30 மணிக்கு மேலதான் அமாவாசை திதியே பிறக்குது. 10:12 ராகு காலம், அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. ராகு காலத்தை கலந்து வந்திருப்பீங்க. வெள்ளிக்கிழமை 3:04 யமகண்டம். இந்த 2 நேரங்களை தவிர தாராளமா நீங்க வீட்டுல பித்ருக்களுக்கு மாதம் அமாவாசைக்கு எப்படி வழிபாடு நடத்துவீங்களோ அதே மாதிரி வழிபாடு நடத்தலாம். இலை போட்டு படையல் போட்டு வழிபாடு செய்யலாம். பகல் நேரம் முழுக்க பித்ருக்கள் வழிபாடு முன்னோர் வழிபாட்டுக்கு ஒதுக்குவோங்க. மாலை ஒரு 6-7 மணிக்கெல்லாமே நீங்க இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வீட்டோட பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு எல்லா கடவுள்களையும் ஒரு சேர வணங்கணும். குறிப்பா மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு அன்றைய தினம் நீங்க கட்டாயம் செய்யணும். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே விசேஷம்தான். அந்த வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த அமாவாசை வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். அந்த அமாவாசை ஆவணி அமாவாசையாவும் இருக்கு, பாத்திரபத அமாவாசையும் இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம தவற விடக்கூடாது. இப்படிப்பட்ட நல்ல நாள்ல நம்ம பண்ணக்கூடிய சில வழிபாட்டு முறைகள், பரிகார முறைகள், இதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்ற அமாவாசை தினங்களை விட கூடுதலா கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பரிகாரம் தான் நீங்க ஆகஸ்ட் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்திருக்கக்கூடிய இந்த பாத்திரபத அமாவாசைன்னு சொல்லக்கூடிய ஆவணி அமாவாசை அன்னைக்கு பண்ண போறீங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு, 1 ஸ்பூன் அளவு குண்டு மஞ்சள், அதாவது பெண்கள் தினமும் குளியலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கிழங்கு மஞ்சள்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மஞ்சள் தான். இது இல்லைனா கூட பக்கத்துல கடைகள்ல ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடியது. அதனால ஒரே ஒரு கிழங்கு மஞ்சளோ குண்டு மஞ்சளோ தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. ஏற்கனவே பயன்படுத்தாத புதிய மஞ்சள் இருக்குன்னா கூட தாராளமா அந்த வழிபாட்டுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இது போக 2 எண்ணிக்கையில சில்லறை நாணயங்கள், அது எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா 2 எண்ணிக்கையில இருக்கணும். பகல் நேரம் முழுக்க முன்னோர் வழிபாடு, பித்ரு வழிபாடு இதெல்லாம் முடிச்சுட்டு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறை விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அந்த நேரத்தில் அந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. 2 சின்ன கிண்ணங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைனா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி 2 அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு அகல் விளக்குல அது நிரம்புற அளவுக்கு கல்லுப்பும், இன்னொரு அகல் விளக்குல நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய வாங்கிட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த கிழங்கு மஞ்சள் அதையும் வச்சிடணும். 2 பொருட்களுக்கு மேலேயும் ஒரு சில்லறை நாணயங்கள் எடுத்து வச்சிருப்பீங்க, அதையும் அது மேலே வச்சிடுங்க. கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். மகாலட்சுமி தாயார் அமர்ந்து உட்காரக்கூடிய இடமும் இந்த கல்லுப்பு தான். அதே மாதிரி மஞ்சள் அப்படிங்கிறது மங்களகரத்தோட மறு உருவம். மஞ்சளையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம பிரிச்சு பார்க்கவே முடியாது. இந்த 2ம் சேரக்கூடிய இடம் ஐஸ்வர்யம் பெருகக்கூடிய இடமா தான் மாறும்.
அதுக்கு தான் இந்த பரிகாரத்தை பண்ண போறீங்க. வீட்டோட பூஜை அறையில இந்த 2 பொருட்களையும் அலுவலகம் மேல வச்சுட்டு, அதுக்கு மேல சில்லறை நாணயங்கள வச்சுட்டு, முதல்ல உங்களோட குலதெய்வத்தையும், இஷ்ட தெய்வத்தையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அது என்ன பிரார்த்தனையா இருந்தாலும் சரி. அடுத்ததா மகாலட்சுமி தாயார், கடைசியா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால சுக்கிர பகவான். இது இல்லாம அமாவாசை அப்படிங்கிறதே பொதுவா சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு நாள். சந்திர பகவான் யாருன்னு கேட்டீங்கன்னா மனோகாரகன். நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள், சண்டை சச்சரவுகள், குடும்பத்துல ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள், இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியவர் மனோகாரகன் அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான். அவருக்குரிய நாள்ல சந்திர பகவானை வணங்கும் போது நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும், கருத்து வேறுபாடுகளும் ஒரு முடிவுக்கு வரும். இப்படி எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர வணங்கிட்டு முடிஞ்சா கிருஷ்ணரையும் வணங்கலாம். ஏன்னா கிருஷ்ணபட்சத்துல வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதால இது பாத்திரபத அமாவாசை அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். எல்லாரையும் வேண்டி முடிச்சிட்டீங்க. பூஜை அறையில அந்த மஞ்சள் அப்புறம் உப்பு வைத்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம். பூஜை அறையில விளக்குகள்லாம் எரியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரம் இந்த பொருட்கள் அப்படியே இருக்கலாம். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உங்க அன்றாட வேலை முடிச்சுட்டு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி விளக்க குளிர வைக்கும் போது இந்த கல்லுப்பையும் இந்த கிழங்கு மஞ்சளையும் அது கூட 2 சில்லறை நாணயமும் நீங்க வச்சிருப்பீங்க பூஜை அறையில. அதை அப்படியே எடுத்து ஒரு மஞ்சள் நிற துணி இருந்துச்சுன்னா அதுல வச்சு மூட்டையா கட்டிக்கலாம். இல்ல மூட்டையா கட்ட முடியல அப்படிங்கிறவங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பரோ இல்லைன்னா ஒரு ஜிப்லா கவரோ எடுத்து அதுல இந்த எல்லா பொருட்களையும் போட்டு முடிஞ்சு நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல இதுக்கு தூப தீபம் போடுங்க. அந்த மஞ்சள் அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. உப்பு மட்டும் ஒரு சில வாரங்கள்ல கரைந்து தண்ணியா மாறிடும். அப்ப அந்த கல்லுப்பையும் மஞ்சளையும் தண்ணியில விட்டுட்டு அந்த சில்லறை நாணயங்களை மட்டும் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது ஒரு அமாவாசை தினத்தன்னைக்கு இதை தயார் செய்து எந்த இடத்துல எடுத்தீங்களோ அதே இடத்துல பத்திரப்படுத்திடுங்க. இது மூலயமா வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யம் பெருகும், மங்கள காரியங்கள் அதிகமா நடக்கும். குறிப்பா வீட்டுல சுப காரியத்திரைகள் அதிகமா இருந்துச்சுன்னா அது எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். குலதெய்வம், இஷ்ட தெய்வம், மகமாயி, மாரியம்மன், மகாலட்சுமி தாயார், சந்திர பகவான், சுக்கிர பகவான், இப்படி எல்லோரோட அருளையும் சேர்த்து வணங்கிட்டு தான் இந்த ஒரு பொருளை நீங்க பூஜையில வச்சிருக்கீங்க. இந்த ஒட்டுமொத்த தேவனோட அருளும் உங்களுக்கு ஒரு சேர கிடைச்சிருக்கும். இந்த ஒரு பொருளை தயார் செஞ்சு வைக்கிறதால வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும். ஆடம்பரமா வாழ்றோமோ இல்லையோ, அத்தியாவசியமான எந்த பொருட்களுக்கும் பஞ்சமில்லாத நிம்மதியான நிலையான வாழ்க்கை கிடைக்கும். இந்த ஆவணி அமாவாசை, இந்த பாத்திரபத அமாவாசை அப்படிங்கிறது மற்ற நாட்கள்ல வர்றதை விட வெள்ளிக்கிழமையில வர்றது விசேஷம் சொல்லியிருந்தோம். எல்லா வருடமும் எல்லா மாதமும் அமாவாசை வெள்ளிக்கிழமை வந்துடாது. நமக்கு இந்த ஆவணி மாதத்துல வெள்ளிக்கிழமையில அமாவாசை வந்திருக்கு. அதை பயன்படுத்திக்கோங்க. கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய இப்படிப்பட்ட தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே வீண் போகாது. இன்றைக்கு இல்லைன்னா கூட என்றைக்காவது ஒரு நாள் இதுக்கான பலன் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு கை கொடுக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.